வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, முக்கியமான ஒரு 4 தீர்க்க தரிசனம் ப்ராஃபசிஸ். இந்த தீர்க்க தரிசனங்கள் 4மே நடந்து முடிஞ்சிருச்சு. இது ஒரு முக்கியமான நிகழ்வு, உலகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை முன்னாடியே அறிவுறுத்தி கூறப்பட்ட ப்ராஃபசிஸ். இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அது ப்ராஃபஸியாக மக்களுக்கு முன்கூட்டியே இறைவன் யார் மூலமாகவோ தெரிவிக்கிறார். இதை நம்ம கேட்டோம்னாக்கா, இதை நம்ம கேள்விப்படும் போதே அதோட அந்த வெயிட்டேஜ், அந்த ப்ராஃபஸியோட முக்கியத்துவம் எவ்வளோ என்ன அப்படின்றது நமக்கு புரிய வரும். முதல் ப்ராஃபஸி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரானில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். 18ஆம் நூற்று இறுதியில் மோசஸ் காலத்தில் ஒரு அரசர், ஃபேரோன்னு சொல்லுவாங்க, மோசஸ் தன்னுடைய இன மக்கள் யூதர்கள், ஸ்லேவுகளை, அடிமைகளாக இருந்த அவர்களை மீட்டெடுத்து கடல் பிளந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு, கடல் தாண்டி போகிறாரு. ஸோ அந்த ஒரு நிகழ்வு சமயத்தில் அவங்கள கொலவெறியாக தாக்க போகிற படையெடுத்துட்டு போன அந்த ஃபேரோ அரசர், அவர் அந்த கடல் திருப்பி மூடிக்கிட்டு அவரை அழிச்சிருது. அவரோட பாடி காணாமல் போகுது, செத்து போயிடுறாரு. அவரோட பாடியை 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டை முன்கூட்டியே குரான் 7ஆம் 6ஆம் அந்த நூற்றாண்டில் முகமது நபிகள் மூலமாக நமக்கு கிடைக்கிது. இது எதை சிம்பாலிக்காக காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான் அந்த ஃபேரோவோட பாடி கிடைக்கிற அதே காலகட்டத்தில் ஒரு மக்கள், ஒரு இன மக்கள் ரைஸ் ஆவாங்க, பவருக்கு வருவாங்க, அந்த ஃபேரோவுக்கு இணையான ஒரு பவருக்கு வர போகிறாங்க உலகத்தில் அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த ப்ராஃபஸி, அந்த நிகழ்வும். ஸோ அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அதே காலகட்டத்தில் ஜயனிசம் சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டு க்ரியேட் ஆகுது. இந்த ஜயனிஸ்ட்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு, நாடே இல்லாமல் 2000 வருஷமாக சுற்றிட்டு இருந்த அந்த மக்களுக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பணக்கார கூட்டம் அவங்களும் யூதர்கள், ஒரு கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் சேர்ந்து ஒரு அமைப்பை ஆரம்பித்து அந்த ஒரு இதை பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917 இஸ்ரேலுக்கு ஒரு நாடை க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 1940s 47 இஸ்ரேல் நாடு உருவாகுது. இந்த ஈவெண்ட்டை, இந்த ப்ராஃபஸியை கொடுத்தது குரான். இது நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து கதூரி ப்ராஃபஸின்னு ஒன்று, யூத ப்ராஃபஸி, இது ஜூஸ்க்கான ப்ராஃபஸி. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது குரானில் இருந்தது. செகண்ட் கதூரின்னு சொல்லிட்டு ரேபை கதூரி. ரேபைனா ஒரு மதகுரு, அவங்களோட மதகுரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எப்போ இஸ்ரேலில் 2 பெஞ்சமின்கள் அரசுக்கு போட்டி போடுறாங்களோ அந்த சமயத்தில் அவர்களால் 3 முறை அரசை அமைக்க முடியாது, ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. அந்த டைமில் நம்மளோட மெசையா, நம்மளோட இறை தூதுவர், நம்மளோட ராஜா அங்கே கோட்டையின் வாசலில் காத்துக்கிட்டு இருக்காரு, ஈஸ் ஆன் த வே அப்படின்ற மாதிரி குறிப்பிடுற மாதிரி அந்த ஒரு ப்ராஃபஸி இருக்குது. ஸோ இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 2 பெஞ்சமின் 2019 பெஞ்சமின் நெத்தன்யாகவும் பென்னி கேன்ஸும் போட்டி போட்டாங்க. 3 முறை பெரும்பான்மையை யாருமே நிரூபிக்க முடியலை. ஸோ இந்த நிகழ்வும் நடந்துருச்சு. இதோட என்ன டேக்கவே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நிகழ்வு நடக்கிற சமயத்தில் இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வு நடந்தப்போ ஆல்ரெடி அந்த மெசையா நாட்டுக்கு வந்துட்டார், இன்னும் அரசு அமைக்கலை, அவர் வெளியில் இருக்கிறாரு அப்படின்ற இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த ப்ராபஸி, தீர்க்க தரிசனம். இதுவும் நடந்துருச்சு. நம்பர் 2,
நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் யூபியில் 2 தேர் கண்டுபிடிக்கப்படுகிறது. பழங்கால தேர் கண்டுபிடிக்கிறாங்க. 2 பழங்கால தேர் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஒரு எச்சங்கள், ஒரு மனித எச்சங்களையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது மகாபாரத காலத்தோடதுன்றத சயின்டிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நமக்கு இது ஒரு பெரிய ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரபிரம்மேந்திரர் வந்து கிருஷ்ணரோட தேர் கண்டுபிடிக்கப்படும் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கார். ஸோ இதுக்கு முடிச்சு போடும்போது, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தேர் இது வரைக்கும் இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வீரபிரம்மேந்தர் சொல்லி வச்ச அந்த ஒரு தேர் இதுவாக தான் இருக்கும் என்பது என்னோட நிலைப்பாடு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபாத்திமா, 3 சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபாத்திமா. இதுக்கு ஃபாத்திமா ப்ராஃபஸின்னு கூட ஒரு பெயர் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1917 போர்ச்சுகல் நாட்டில் 3 ஆடு மேய்க்கும் குழந்தைங்களுக்கு மதர் மேரி வந்து காட்சி கொடுத்து 3 விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்பர் 1 என்னன்னாக்கா, அந்த விஷயம் என்ன, நரகத்தின் ஒரு காட்சி, நரகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனித இனத்துக்கு வார்னிங் சொல்கிற மாதிரி ஒரு காட்சியை காமிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்பர் 2 என்ன, அந்த மூன்று காட்சிகள், 3 தகவலில் 2ஆம் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதர் மேரியோட இமேக்குலேட் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம சர்ச்சுக்கு சொல்கிறாங்க, நமக்குன்னு இல்லை, நம்மன்னு சொல்லலை, சர்ச்சுக்கு சொல்கிறாங்க, அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மதர் மேரியோட இமேக்குலேட் ஹார்ட், அதை வந்து வெனரேட் பண்ணுங்கள், போற்றி டிவோஷன் காட்டுங்க, ப்ரே பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அந்த இமேக்குலேட் ஹார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சர்ச்சில் வந்து நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், ஒரு ஹார்ட் இருக்கும், ஒரு சிம்பால், ஒரு ஹார்ட் இருக்கும். அந்த ஹார்ட்டில் வந்து 7 கத்தி குத்தி வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த இமேக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரின்னு சொல்லுவாங்க. இது எதை சிம்பாலிக்காக குறிக்குதுன்னா, மேரி வந்து தன்னோட வாழ்க்கையில் 7 துயரங்கள் அடைகிறாங்க. அந்த 7 துயரங்களை அடைகிற அந்த ஒரு நிகழ்வில் வந்து சிம்பாலிக்காக காட்டுறது தான் அது. ஸோ மேரி ஒரு துயரத்தை வந்து நம்ம வந்து அதை டிமோஷன் காட்டி வெனரேட் பண்ணணும், மதித்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றது தான் அந்த ஒரு இமேக்குலேட் ஹார்ட்டோட சிம்பிள். அதை வந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து வேட்டிக்கனுக்கு நியூஸ். இந்த மெசேஜ் வந்து வேட்டிக்கனுக்கு சொல்லியிருக்காங்க, 3வது நியூஸு. ஆனால் வேட்டிக்கன் வந்து லேட் பண்ணிடுறாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். அந்த இமேக்குலேட் ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இமேக்குலேட் ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை வந்து ரஷ்யாவை வந்து அதுக்கு வந்து கான்சிக்ரேட் பண்ணணும். ரஷ்ய நாடை வந்து அந்த ஹார்ட்டுக்கு கான்சிக்ரேஷன் பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணணும், அந்த நாட்டையே வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றது தான் அந்த 3வது விஷன் நியூஸ் தகவல். 2 தகவல் வந்து வேட்டிக்கன் வந்து இந்த குழந்தைங்க மூலமாக நியூஸ் போயிடும். சின்ன கிராமத்தில் நடக்கிற ஒரு மிரக்கல் வந்து வேட்டிக்கனுக்கு ரீச் ஆகுது. என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரித்து இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. 3வது தகவலையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. 3வது தகவல் வந்து சீக்கிரட்டாக பதுக்கி வச்சிடுறாங்க. இப்போது ரஷ்யா வந்து வேட்டிக்கனோட ஒரு மத வழியில் வந்து அவங்க வந்து ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. வேட்டிக்கன் வந்து ரோமன் கேத்தாலிசிசம். ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு போட்டி இருக்குது, ஒரு முரண் இருக்குது 2 பேருக்குள்ளேயும். அவங்க வந்து இவங்க அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ரஷ்யன்ஸோட ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை வந்து இவங்க ஏற்றுக்கல. கிறிஸ்டியன்ஸாகவே இருந்தாலும் அங்கே வந்து ஒரு வேறுபாடு இருக்குது. இவங்க வந்து லேட் பண்ணுறாங்க. ரஷ்யா வந்து
இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கான்சிக்ரேட் பண்ணுறதில்ல. மதர் மேரியோட ஹார்ட்டுக்கு கான்சிக்ரேட் பண்ணுறது கிடையாது. இது எங்கே வந்து முடியுது பார்த்தீங்கன்னாக்கா 2022 ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே போர் எடுக்குது. இப்போ இந்த யூக்ரைன் வந்து என்டையர் யூரோப்புக்கே பிரெட்டு சப்ளை பண்ணுற ஒரு நாடு. அதாவது அவங்களுக்கு ஃபுட்டு தயாரித்து கொடுக்குற பிரெட்டு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஸோ அப்பேற்பட்ட நாடு வந்து போர் சூழலால் ரஷ்யாவால் தாக்கப்படுது. ரஷ்யா வந்து அது டிஃபென்சிவாக தான் செய்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அந்த நாட்டை போய் பிடிக்கணுன்ற ஆசைலாம் கிடையாது. அவங்கள வந்து தூண்டப்படுறார்கள். நேட்டோ வந்து யூக்ரைனில் வந்து பேஸை வைக்கணும், என் கூட சேர்ந்துக்கணும்னு கேட்குறாங்க. ரஷ்யா வந்து சொல்லுது, வேண்டாம்ப்பா, நீ நானும் ஒன்றா நல்லா இருக்கலாம், நெய்பர், நீ நானும் பக்கத்து நாடு, நேட்டோவை கொண்டு வராத பக்கத்தில் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து யூக்ரைனுக்கு சொல்லுது. இருந்தாலும் யூக்ரைன் கேட்காம நேட்டோவோட ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போது அந்த நாடு வந்து போரில் ரஷ்யாவில் படையெடுக்கப்பட்டு, ஏன்னா ரஷ்யாவோட வாசலில் நேட்டோவோட ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா வாசலில் வந்து துப்பாக்கி குண்டெல்லாம் வச்சுப்பான், அவனை மிரட்டுவான். அது எந்த நாடு ஏற்றுக்கும்? ஸோ ரஷ்யா வந்து போர் எடுத்ததில் அவன் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தவறுமே கிடையாது. யூக்ரைன் வந்து பக்கத்து நாடான ரஷ்யாவோட சுமூகமாக போயிருக்கணும். அதை தவற விட்டுட்டு நேட்டோவோட நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. இப்போது இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான் பயந்துருது வேட்டிக்கன் உலகம் வந்து வேட்டிக்கன் வந்து பயந்துருது. வார் தொடங்கினதுக்கப்புறம் ரஷ்யாவை வந்து இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரிக்கு வந்து கான்சிக்ரேட் பண்ணுறாங்க, பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இந்த நாட்டை வந்து டிவோஷனோட பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப லேட். கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ரஷ்யா வந்து கண்டிப்பாக இப்போது போர்க்களமாக இருக்கிற யுத்த களமாக வந்து இருக்கிற யுக்ரைன், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக ரஷ்யா தோக்கடிச்சிட்டு இந்த நேட்டோ இவங்களையும் தோக்கடிச்சு இந்த உலகத்தில் அவங்களோட பவரை வந்து நிரூபிக்க போகிறாங்க. இது வந்து நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே வந்து அந்த ஃபாத்திமா ப்ராஃபஸி அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ ஈவெண்ட் நடந்துட்டு போகுது சொல்லிட்டு போவோம் அப்படி, இது எல்லாமே வந்து யுகம் மாற்றம். இந்த ரஷ்யாவில் நடக்கிற போரை பற்றி எல்லாம் வந்து நம்ம பவிஷ்ய மாலிகாவில் சொல்லியிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ப்ராபஸிகளை வந்து நான் முன்னிறுத்தி நடந்து முடிஞ்சதை எதுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் ப்ராபஸிஸ் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக மக்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து அதை வந்து அவங்களோட பரபரப்பான வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து கவனம் செலுத்த முடியறதில்ல. ஏதோ நம்ம ஒரு சிலரால் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு உத்தரவு இருக்கிறதால நம்ம அந்த இதை வந்து நிறைவேற்றுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு நான் வரேன். நன்றி.